காற்று ஒன்று தான் இந்த உடலை வெகு நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம், சோத்துனால வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், குடிக்கிற தண்ணினால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நிறைய பேர் என்ன செய்கிறோம், சத்துள்ள உணவுகள், சத்துள்ள பானங்கள் குடிச்சு பழகிற நாம், குடிச்சு நாம் கொடுத்தோம், கரைச்சி கொடுத்தோம், செய்து கொடுத்தோம். அத்தனை பேர் இன்னைக்கு இருக்கணுமே. சத்து பொருள் இல்லைன்னு தெரியும், ஆனால் சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு நோயும் வரல. சத்து சத்துன்னு சாப்பிட்றவங்க தான் சத்தும் போகுது செத்தும் போகுது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லிட்டார். கட்டை விரல் முதல் உச்சந்தலை வரை வாயுனாலாகிய தேகம். வாயுனா என்ன? காற்று. தெளிவாக எழுதியிருக்கிறார், அவருடைய அனுபவம். ஆக வாயுனால் ஆகிய தேகத்தை என்ன செய்யலாம்? வாயுவை சரியாக வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். அதில் தன்னை அறிவதற்கு ஞானிகளெல்லாம் இடம் தனித்திருத்தல்னாங்க. தன்னை தனிமைப்படுத்தி கொள்வது. தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டே என்ன செய்யறது? உட்கார்ந்துக்கிட்டு தன்னை அறிதல். தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு மூக்கு வழியாக ஓடுற சுவாச காற்றின் மீது கவனம் வருதல் வேண்டும். உங்களுடைய மனதை நீங்கள் எங்கு நிறுத்துகிறீர்களோ அங்கு இந்த காற்று செல்லும். அப்படியா? அப்படின்னா ஆமாம். காற்றை நீங்கள் எண்ணங்களை எண்ணுகின்ற போதே இந்த எண்ணம் எங்கு உருவாகிறதோ அங்கே போய் அந்த காற்று செயல்படும். அதனால தான் குழந்தைங்கள்லாம் வெளியே போகும்போது சொல்லி தருவாங்க, நல்ல வயிற்றில் கையை வச்சுட்டு மூச்சு காற்றை இழுத்து முக்கு அப்படின்வாங்க. மூச்சு காற்று முக்குனா என்ன ஆகும்? டாய்லெட்டு மலம் குடல்லேருந்து கழியும். அப்போது முக்குகின்ற போது என்ன செய்கிறோம்? இல்லை ஆய் வரல, இன்னும் ஒரு 5 இட்லி சாப்பிட்டு வந்து உட்கார வந்துடும் சொல்ல முடியுமா? இல்லை இன்னும் ஒரு லிட்ரு காஃபி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு போய் உட்கார வரும்னு சொல்ல முடியுமா? மூச்சு காற்று தான் உள்ளே தள்ளி ஆகணும். உள்ளே உள்வாங்குவதும் காற்று, வெளியே தள்ளுவதும் காற்று. எங்கே போனாலும் பார்க்குறேன், புஷ் புல். அப்படின்னு நின்றுட்டேன் கொஞ்ச நேரம். பெரிய விஷயம் அடங்கியிருக்கு, கொஞ்சம் சிந்தனை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு தான் உள்ளே போனேன். அப்போது தள்ளு திற. நமக்கு தள்ளவும் தெரியல, திறக்கவும் தெரியல. இல்லை, தள்ளினா தான் திறக்குது. வாய்க்குள்ளே உணவை தள்ளுறோம், இன்னொரு வாய் வழியாக தள்ளுறோம். தள்ளுற வாயும் தெரியாது, ஆனால் மேலே இருக்கிற தள்ளுற வாய் தெரியும், வெளியே தள்ளுற வாயில் தெரியாது. அப்போ ஒவ்வொரு உடம்புலையும் உள்வாசல் வெளிவாசல் 2 இருக்குது. இதை நாம் கேட்டு வைக்கல, அவராக வச்சுட்டார்.